வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேர்தல் பரப்புரைகள் அனல் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில், இன்னும் சில நாட்களே வாக்குப்பதிவிற்கு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில், நாம் திராவிட மாடல் அரசு மக்களுக்கு என்ன செய்தது, இன்னும் என்ன செய்ய விரும்புகிறது என்பதை பற்றிய ஒரு நினைவூட்டல்களையும் சில விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அளித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, ஒரு நல்ல அரசு என்பதனுடைய அடையாளம் அரசை தேடி மக்கள் வருவதில்லை, மக்களை தேடி அரசு எப்படி வருகிறது என்பதில் தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த திராவிட மாடல் அரசு எந்தெந்த விதங்களில் எல்லாம் மக்களை தேடி வந்தது, மக்களுக்கு மிக அருகாமையில் அல்லது ஒவ்வொரு வீட்டையும் எப்படி தேடி வந்தது என்பதை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். கொரோனா காலம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த கொரோனா காலத்தில் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய முதல் அலை வந்தபோது எதிர்க்கட்சியாக இருந்தது. எதிர்க்கட்சியாக இருந்த போதும் கூட ஒரு இணை அரசை போல களத்தில் இறங்கியது, மக்களை தேடி சென்றது. அதாவது அன்றைக்கு 50 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் மக்களை தேடி விநியோகிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை, உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை, வேலை இல்லை, மக்கள் கையில் பணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் உணவு தேவைப்படுகிற மக்களுக்கு 50 லட்சம் உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 50 லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு உணவுக்கூடங்கள் அமைத்து உணவு வழங்கப்பட்டது. அதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் எல்லோரும் அந்தந்த பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை உதவிகளையும் வீடு தேடி சென்று வழங்கி கொண்டிருந்தார்கள். இது முதல் கட்டம். கொரோனாவினுடைய 2ஆம் அலை வந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலில் ஏறியது. ஒரு மிக கொடுமையான ஒரு சூழலில் திமுக அன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. கஜானாவில் பணம் கிடையாது, எங்கெங்கும் மக்கள் கொரோனாவில் துன்புற்று கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை, படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை என்று எங்கெங்கும் கூக்குரல். இன்னொரு புறம் தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒரு தகர வேலிகளை அடைப்பது, பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டுவது என பலவிதமான விஷயங்கள். தடுப்பூசிகள் போதுமான அளவு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பதவியேற்றது. பதவி ஏற்றவுடன் அதாவது மக்களை தேடிச் செல்லும் அரசினுடைய முதன்மையான கடமையாக கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் 4000 ரூபாய் வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய தொகையாக, மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு வீட்டிற்கே சென்று, அதாவது அந்த ரேஷன் கடைகள் மூலமாக, பொது விநியோக திட்டத்தின் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகம் ஒன்று வழங்கப்பட்டது. காய்கறிகள், சில அடிப்படையான பொருட்களை கொண்ட ஒரு விஷயம் உடனடியாக வழங்கப்பட்டது. லாக்டவுன் இருந்ததன் காரணமாக வீட்டிற்கே சென்று காய்கறிகளை விநியோகிக்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தை கணக்கில் கொண்டு பால் விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டது, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் விட கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடி கிடந்தன. அந்த சமயத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. ஒரு நேரடியான கற்றல் முறையிலிருந்து குழந்தைகள் அவர்கள் விடுபட்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில்தான் அரசு ஒரு முதன்மையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு விஷயம். அதாவது நிறைய வாலண்டியர்கள் உருவாக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வீட்டுக்கே சென்று கல்வி அளிக்கப்பட்டது. குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு வருகிற போது இடைநிற்றல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த இல்லம் தேடி கல்வி முறை கொண்டு வரப்பட்டு கொரோனா காலத்திலும் ஒரு மாற்றுப்பள்ளியாக இந்த முறை செயல்படுத்தப்பட்டது. வீடுகளுக்கே பள்ளி சென்றது, கல்வி சென்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதோடு மட்டுமல்ல, வீட்டிற்கே சென்று சேரக்கூடிய இன்னும் என்னென்ன திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தியது. மக்களுக்கு அணுக்கமாக அவர்கள் வீட்டிற்கு வாசற்படியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு எப்படி இருந்தது என்பதை நாளைய தினம் இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில மரபுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாறாதது உலகத்தில் எதுவும் இல்லை, மாற்றத்தை தவிர என்பார்கள். ஆனாலும் பழைய மரபுகள் சிலவற்றை சிலரால் கைவிட முடியவில்லை. இப்போதும் அதை பிடித்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அண்மையில் ஆந்திராவில் வெளிவந்திருக்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு பழைய மரபுகளின் மீது நாம் எவ்வளவு ஊன்றி நிற்கிறோம் என்பதை காட்டுகிறது. அந்த மரபு வேறொன்றும் அல்ல,
கடல் தாண்டி போவது என்பதே கூடாது என்று இருந்த காலம் ஒன்று இருந்தது. இந்தியா முழுவதும் இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருந்தது. அதிலும் குறிப்பாக ஆண்கள் போகலாம், பெண்கள் போகக்கூடாது என்கிற நிலை இருந்தது. தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று அந்த தொல்காப்பிய நூற்பா சொல்லுகிறது. பொருளதிகாரத்தில் முன்னீர் என்றால் நாம் அறிவோம், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என மூன்றும் கலந்ததால் கடலுக்குத்தான் முன்னீர் என்று பெயர். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. மகடு என்பது பெண்ணை குறிக்கும். எப்போதும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு கடல் தாண்டி போகக்கூடாது. ஆண் போகலாம் என்று அதற்கு பொருள். மகடுவோடு இல்லை என்றால் ஆடுவோடு உண்டு என்று பொருள். ஆடு என்கிற சொல் ஆணையும், மகடு என்கிற சொல் பெண்ணையும் குறித்த காலம். அதே போல பார்ப்பனர்களாக பிறந்தவர்கள் யாரும் கடல் தாண்டி போகக்கூடாது என்று ஒரு அழுத்தமான மரபு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து, முற்றிலுமாக தளர்ந்து போய்விட்டது. கடைசி மிச்சம் எங்கே இருக்கிறது என்பதை ஆந்திர நீதிமன்றத்தின் தீர்ப்பு சொல்லுகிறது. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? நிம்மகோடா வெங்கடேஸ்வரலு என்கிற நீதிபதி சில நாள்களுக்கு முன்னால் வழங்கியிருக்கிற தீர்ப்பு, யாராவது கடல் தாண்டி சென்றிருந்தால் அவர்கள் திரும்ப வந்ததற்கு பிறகு கருவறைக்குள் நுழையும் அருகதையை இழந்து விடுகிறார்கள் என்பது அந்த தீர்ப்பு. அதாவது கோயிலுக்குள் வேண்டுமானாலும் வரலாம், சமூகத்தில் இருக்கலாம், ஆனால் கருவறைக்குள் நுழைவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்கிற தீர்ப்பு இப்போது அண்மையில் வந்திருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் செய்த குற்றம் என்ன? கடல் தாண்டி போனது தான். கடல் தாண்டி போகக்கூடாது என்று தொல்காப்பியம் உட்பட அந்த இலக்கியங்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆண்களை விட பெண்கள் வலிமை குறைந்தவர்கள், எனவே பாதுகாப்பு கருதி பெண்கள் வேண்டாம் என்று கூறியிருக்கக்கூடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பால் இனத்திற்கான உரிமையாக ஆகி ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படி தாண்டக்கூடாது என்கிற இடம் வரைக்கும் வந்தது. இப்போது அப்படித்தான் அவர்கள் அப்படி கடல் தாண்டி போய் திரும்ப வந்தால் வேறு இடங்களில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு நாளும் கருவறைக்குள் நுழையக்கூடாது என்று நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. இப்படியெல்லாம் பழைய மரபுகளை எத்தனை காலத்துக்கு இங்கே ஊன்றி வைக்க முடியும் என்று தெரியவில்லை. கால ஓட்டத்தில் எல்லாம் மாறும் என்கிறோம், ஆனால் இப்படி சில இன்னமும் மாறாமல் இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கலாம் இலக்கியங்களில். அன்றைக்கு சொல்லப்பட்ட மரபுகள் பல இன்றைக்கு இல்லை. நாளைக்கு இன்னும் பல மரபுகள் மாறும். இப்போது நாம் நினைக்கிற அந்த தோற்றங்களெல்லாம் இன்றைக்கு நாம் என்று சரி என்று கருதுவது கூட நாளைக்கு மாறி போய்விடும். மதத்துக்கும் அறிவியலுக்குமான அடிப்படை வேறுபாடு எங்கே இருக்கிறது என்றால், மதம் இதை எதையும் மாற்ற முடியாது என்று சொல்லுகிறது. மதம் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டது. மதம் சொல்லுவதை நீ அப்படியே கேட்க வேண்டும். அதாவது இன்னும் சுருக்கமாய் சொன்னால் சரணடைதல் என்பதே மதத்தின் அடிப்படை கோட்பாடு. கேள்வி கேட்கிறவனுக்கு மதத்திலே இடமில்லை. சரண் அடைதல். மதம் நம்பு என்று சொல்லுகிறது. அறிவியல் எல்லாவற்றையும் சந்தேகி என்று சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சந்தேகி, எல்லாவற்றையும் கேள்விகள் என்று சொல்லுவது அறிவியல். நேற்றைக்கு சரி என்று இருந்தது இன்றைக்கு தவறு என்று ஆகுமானால், இன்றைக்கு சரி என்று ஏற்கப்படுவது நாளைக்கு தவறென்று ஆகிவிடக்கூடும் என்பதுதான் அறிவியலின் வளர்ச்சி. இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக போய்விடலாம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அது அறிவியல். இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லப்பட்டது தான் என்றைக்கும் பொருந்தும் என்று கருதினால் அது மதம். எனவே இந்த தீர்ப்பு எந்த இடத்தை சார்ந்திருக்கிறது என்பது தெளிவாகவே நமக்கு புரிகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது? 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது? பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது? இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது? இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.